ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக செய்யக்கூடிய துவையல் தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்குறாங்க. அது கூடவே 4 காஞ்ச மிளகாயும் எடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்குறாங்க. அது கூடவே சேர்த்துட்டு 4 பல் பூண்டு எடுத்துருக்குறாங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூடவே 2 பத்தை தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூடவே 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது ஆறட்டும். இப்போ பாருங்கள், இது எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம எல்லாத்தையும் மாற்றிக்கலாங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்குறாங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக புளி எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துட்டு ஒரு குறப்பாக அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை நல்லா சூடுபடுத்ததுக்கப்புறமா 50 கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்துக்கலாங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சுங்க. நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே 50 கிராம் அளவுக்கு மல்லி எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மல்லியும் நல்லா வறுபட்டுடுச்சுங்க. நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம வறுக்கிறதுல நல்லா வாசனையே வரும். வாசனை வரும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நல்லா வறுபட்டுடுச்சுன்ட்டு. அப்போ நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதுவும் நல்லா வறுபட்டு வந்துடுச்சுங்க. வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். துவரம்பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்கு. இதையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்குறாங்க. சீரகம் கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்குறாங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே வெந்தயம் எடுத்துருக்குறாங்க. இந்த 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே வறுத்தாச்சு. இதையும் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துருக்கலாம். நான் சாப்பாடு அரிசி எடுத்துருக்குறேங்க. பாருங்கள், இப்போ இதுவும் நல்லா வறுபட்டு செவந்து ரெடி ஆகிட்டுருக்கு. வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க.
இப்போ கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 4 கொத்து போல் கருவேப்பிலை எடுத்துருக்குறேங்க. அதையும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கருவேப்பிலை நல்லா வறுபட்டு ரெடியாக இருக்குது. இதையும் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் வறுத்து ரெடி பண்ணி வச்சதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்துருக்குறாங்க. இப்போ தான் இதை நம்ம வறுத்து வச்சதுனால சூடாக இருக்குங்க. இப்போ இந்த சூடெல்லாம் ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த அரைச்ச மசாலாவை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பாக்ஸில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.